என்னிடம் முன் அனுமதி பெறாமல் என்னுடைய பாடல்களை பாட விரும்புகிற இசைக்கலைஞர்கள் முன் அனுமதி பெற்று அதற்குரிய விஷயங்களை முறைப்படி செய்துவிட்டு அதன் பின்னால் பாடுவதுதான் முறையானதாகும். இல்லை என்றால் சட்டப்படி குற்றமாகும். எல்லோரும் இந்த விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ள, நீங்கள் பாடுவதற்கு நான் இடைஞ்சல் செய்யவில்லை என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வாங்குகின்ற பணத்திற்குத்தான் ராயல்டி தொகையை தவிர நீங்கள் பாடுகின்ற பாடலுக்கு ராயல்டி தொகை இல்லை. நீங்கள் பாடுவது இலவசமாக பாடினால் இலவசமாக பாடிவிடலாம். இலவசமாக பணம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிட்டு இருக்க கூலி படத்தோட டீசர்ல தன்னோட இசையை அனுமதியின்றி பயன்படுத்தியதா சன் பிக்சர் நிறுவனத்துக்கு இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் திரும்ப இதே தவறை செஞ்சுட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேயும் சில தவறுகளை சுட்டி காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. மேலும் அனிருத் மியூசிக் பண்ணியிருந்த இந்த டீசர்ல தங்கமகன் படத்தில் இடம்பெற்ற இளையராஜாவின் வா வா பக்கம் வா அப்படின்ற பாடல் ரீமேக் செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில கூலி படத்துக்கு அனுமதியின்றி தன்னோட இசையை பயன்படுத்தியதா இளையராஜா தரப்புல இருந்து பட தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. பல வருஷங்களா ரஜினிகாந்த் அவர்கள் படத்துக்கு இளையராஜா மியூசிக் பண்றது கிடையாது. இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எதிராக இளையராஜா தன்னோட படத்துக்கு இப்படி ஒரு பஞ்சாயத்தை கூட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி எடுத்துக்க போறாரு, இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இது பாதிக்குமா அப்படின்ற மாதிரி கேள்விகளும் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. இன்னொரு பக்கம் இளையராஜாவுக்கு இந்த பாட்டின் மூலமா நிறைய கிரெடிட்ஸ் கிடைச்சாலும் பணம் கொடுக்காம அந்த பாடலை பயன்படுத்தியது ரொம்பவே தப்பு. ஒன்று, அதுக்கான பணத்தை நீங்கள் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா டீசர்லேருந்து அந்த பாடலை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு இளையராஜா அவர்கள் கேட்டுட்ருக்காரு. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இளையராஜாவுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு அந்த பாடலை பயன்படுத்தி இருக்கலாமே. ஒருவேளை முறையாக அனுமதி வாங்கி அந்த பாட்டை கேட்டால் கண்டிப்பாக இளையராஜா மறுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இதனால தான் பாட்டை யூஸ் பண்ணிவிட்டு பின்னாடி இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் இந்த சாங்கை சன் பிக்சர் நிறுவனம் முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை பற்றி பலருமே பேசிட்டு வராங்க.